3 வகையான அரபு மொழியை பற்றி இதற்கு முன்னால் இருந்த அந்த பதிவுகளில் பார்த்துருக்குறோம். அதில் முதலாவது ஸ்போக்கன் அரபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த பேச்சு வழக்கில் இன்றைய காலத்தில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அரபு மொழி. அடுத்து ஊடகங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த முறையான சரியான அரபு மொழி. மூன்றாவது ஆதி காலத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களிலும் பேசப்பட்டு வந்து கொண்டிருந்த அந்த கிளாசிக்கல் அரபிக் என்று சொல்லப்படக்கூடிய தொன்மையான பழமையான அந்த அரபு மொழி தான் மூன்றாவது வகை. இந்த மூன்றாவது வகையான அரபு மொழியில்தான் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். அதனால் இந்த 3 விதமான அரபு மொழிகளுக்கு இடையே உள்ள அந்த வித்தியாசங்களை வேறுபாடுகளை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று. இதை தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் குர்ஆனை நாம் சரியான முறையில் விளங்கி கொள்ள முடியும். இதையெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக இதற்கு முந்தைய பதிவில் நாம் பார்த்தோம். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தின் கடைசி கட்டத்தில் அல்லாஹ் இந்த இஸ்லாமுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறான். அப்போ என்ன நடக்குது? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது வரஐத்தன் நாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்களை நீங்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் காணும்போது, அல்லாஹுடைய இந்த வாக்குறுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு மிகவும் குறுகிய காலத்தில் உலகின் பல்வேறு இடங்களில் உள்ள மக்கள் இஸ்லாத்தை அறிந்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் விரைகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை தங்களுடைய மார்க்க நெறியாக எடுத்துக்கொள்கிறார்கள். குர்ஆன் எந்த மொழியில் இறக்கப்பட்டிருக்குது? அரபு மொழியில் இறக்கப்பட்டிருக்குது. ஆனால் இஸ்லாத்தை தங்களுடைய மார்க்கமாக எடுத்துக்கொண்ட அந்த மக்கள் எல்லாம் அரபு மக்கள் கிடையாது. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்ததால் அவர்களுடைய அந்த தாய்மொழி வேறு. குர்ஆனை அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டுமானால் அவர்கள் அரபு மொழியை கற்றுதான் விளங்கி கொள்ள முடியும். மிக குறுகிய காலகட்டத்தில் உலகின் ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. அவர்களும் அரபு மொழியை பேசுவதற்கு ஆசைப்பட்டு அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களும் மக்காவுக்கு வருகிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், ஹஜ்ஜி செய்கிறார்கள். அப்போது அந்த மக்களுடன் பேசி பழகி அவர்கள் அரபு மொழியை கற்றுக்கொள்ள ஆசைப்படும் போது அவர்களுடைய மொழியின் தாக்கமும் இந்த அரபில் நுழைகிறது. அதனால் இந்த அரபு மொழியினுடைய அந்த தனித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கப்படுகிறது. நாம் இதற்கு முன்னால் இருந்த அந்த பதிவுகளில் சொல்லியிருந்தோம், அன்றைய காலத்தில் இருந்த ரோம பேரரசர்களும் பாரசீக பேரரசர்களும் இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய ஆசைப்பட்டாலும் கூட அவர்கள் இந்த அரபுலகத்தை தொடவே இல்லை. ஏனென்றால் அங்கே எந்த ஒரு வளமும் கிடையாது, வெறும் பாலைவனம். அதனால் இந்த மக்கள் தனித்து விடப்பட்டார்கள். இந்த மக்கள் தனித்து விடப்பட்டதனால் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த மொழியாற்றல் மேலும் மேலும் அதிகமாக அவர்கள் தூய்மையான அரபு மொழியை பேசி கொண்டிருப்பவர்களாக அந்த மொழி வளம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன நடக்குது? அதற்கு அப்படியே எதிர்ப்பதமாக உலகில் உள்ள எல்லா மக்களும், ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து உள்ள மக்கள் இஸ்லாத்தில் வராங்க, பாரசீகர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள், அவர்களுடைய மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் நெருங்குகிறார்கள். அப்படி நெருங்கும்போது இந்த மக்கா என்பது, மதீனா என்பது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக பல நாடுகளிலிருந்து மக்கள் செல்லக்கூடிய இடமாக மாறுகிறது. இன்றைக்கு உலகிலுள்ள எந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த நாட்டினுடைய அந்த தாய்மொழி இருக்கு இல்லையா, அது மிகவும் தரம் குறைந்த அளவில் பேசப்படக்கூடிய, மற்ற மொழிகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த விளைவை இன்றைக்கு இருக்கக்கூடிய பெருநகரங்களில் பார்க்க முடியும். உதாரணமாக நியூயார்க்குங்கிறது இந்த உலகத்தில் உள்ள பல நாடுகளிலிருந்து மக்கள் அங்கே குடியேறதுக்கு விரும்புகிறாங்க. அப்போது பல நாடுகளுடைய மக்கள் அங்கே நியூயார்க் போகிறப்ப அங்கே பேசப்படக்கூடிய அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, உலகத்திலேயே மிகவும் தரமற்ற ஆங்கிலம் எங்கே பேசப்படும்னாக்கா இது போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தான். நியூயார்க்கில் பேசப்படும், லண்டனில் பேசப்படும். இப்படி அவர்களுடைய அந்த தாய்மொழி மற்ற மொழியினுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு அதனுடைய அந்த தனித்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும். அதே மாதிரி தான் இன்றைக்கு சென்னையில் பேசப்படக்கூடிய தமிழ் மிகவும் தரமற்றதாக இருக்கும் மற்ற கிராமங்களில் பேசப்படக்கூடிய அந்த தமிழை விட. என்ன காரணம்?
சென்னையில் வந்து வடநாட்டுக்காரர்கள் வந்து வேலை செய்வாங்க, தெலுங்கில் உள்ளவங்க வந்து வேலை செய்வாங்க, மலையாளத்தில் உள்ளவங்க வந்து வேலை செய்வாங்க, வெளிநாட்டுக்காரர்கள் வந்து வேலை செய்வாங்க. அதனால் அவர்களுடைய அந்த மொழியினுடைய தாக்கம் அங்கே பேசப்படக்கூடிய தமிழ் மொழிகளில் வந்து எதிரொலிக்கும். இதனால் சென்னையில் இருப்பவர்கள் எல்லாம் பிற மொழிகளை கலந்து பேசுவதை நம்மால் பார்க்க முடியுது. அதிகமாக வந்து ஆங்கிலம் கலந்து பேசுவதை நம்மால் பார்க்க முடியுது. இதற்கு காரணம் இதுதான். இதே போன்று அந்த காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காகவும் ஹஜ்ஜு செய்வதற்காகவும் வந்து மக்கள் வராங்க. அவர்கள் பேசக்கூடிய அந்த அரபு மொழி அவர்களுடைய தாய்மொழியுடைய தாக்கத்தை அதிகமாக கொண்டிருந்ததால் என்ன நடக்குது? அரபு மொழியினுடைய தனித்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய்விடுகிறது. அரபு மொழியினுடைய அந்த வளமை போனதற்கு முக்கியமான காரணம் வந்து இஸ்லாம். இஸ்லாத்தில் இணைந்த பல லட்சக்கணக்கான அரபியல்லாத மக்களால் தான் வந்து அரபு மொழியினுடைய அன்றைய தொன்மையான அழகான வளமை மிகுந்த அரபு மொழியினுடைய தனித்தன்மை போனதுக்கு யார் காரணம்? நாமனா தான் காரணம். நமக்குன்னா வந்து அரபி தாய்மொழி கிடையாது. நாம் அரபியை கற்றுக்கொண்டு இஸ்லாத்தை விளங்கி கொள்கிறோம். நாம் போயிட்டு அந்த நாட்டில் அரபு மொழியை பேசும்போது நம்முடைய தாய்மொழியுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் அந்த அரபுக்கே உண்டான அந்த தொன்மையான அரபுக்கே உண்டான அந்த வளமை எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்படி அரபு மொழியினுடைய வளமை குறைய ஆரம்பித்தது சஹாபாக்களுடைய காலத்திலேயே வந்து அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் சஹாபாக்களுடைய காலத்திலேயே இஸ்லாம் உலகத்தின் பல மூலை முடுக்குகளிலே வந்து நுழைய ஆரம்பிச்சிடுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலேயே இஸ்லாம் ஸ்பெயின் வரைக்கும், அதாவது முக்கால்வாசி ஐரோப்பாவையும் வந்து இஸ்லாத்தின் ஆளுகையின் கீழே வந்து கொண்டு வந்து விட்டனர். அரபு அறிந்த மக்கள் தொகையை விட அரபு அறியாத மக்கள் தொகை பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெருவில் நடந்து போகிறாங்க. அப்போ 2 குழந்தைகள் பேசிக்கொள்வதை பார்க்குறாங்க. அரபு மொழியில் பேசிக்கிறாங்க. அப்போது அந்த குழந்தைகளை பார்த்துவிட்டு, ஹாதா லைஸ லிசானுல் அரபிக், இவர்கள் பேசிக்கொள்வது வந்து அரபு மொழியே இல்லை. பேசிக்கிட்டு இருக்கிறது யார்? 2 அரபு குழந்தைகள். 2 அரபு குழந்தைகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் தெருவில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க? இவர்கள் பேசிக்கொண்டிருப்பது நாம் சிறு பிள்ளையாக இருந்தபோது அரபுகள் பேசிக்கொண்டிருந்த அரபு மொழி இல்லை. ஒரு மொழியினுடைய வளமை குறைவதற்கு வந்து எவ்வளவு நாளாகும்? பல நூறு ஆண்டு காலம் அல்லது பல்லாயிரம் ஆண்டு காலம் வேணுமா? அப்படின்னா கிடையாது. ரொம்ப குறைந்த காலம் வந்து போதும் ஒரு மொழியினுடைய வளமை வந்து குறைந்து போவதற்கு மற்ற மொழியினுடைய ஊடுருவல்களால். உதாரணமாக நீங்கள் 60-70களில் வந்த அந்த திரைப்படங்களை எடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வந்து போட்டு காட்டுங்க. அதில் வரக்கூடிய தமிழ் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பல வார்த்தைகள் வந்து புரியாது. உங்கள்கிட்ட அதற்கான அர்த்தங்களை வந்து கேட்பாங்க. இதை நாம் கண் முன்னால் வந்து பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இது சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய கவலையை வந்து தந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அரபு மொழியில்தான் இந்த குர்ஆன் வந்து இறக்கப்பட்டிருக்குது. அதனுடைய வளமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குன்றி போகும்போது அதை பாதுகாப்பதற்கு உமர், அலி போன்ற சஹாபாக்கள் வந்து முயற்சிகள் எடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு 3 வகையான பாதுகாப்பு இயக்கங்கள் வந்து இஸ்லாத்தில் உருவானுச்சு. நமக்கெல்லாம் தெரியும் 2 வகையான பாதுகாப்பு இயக்கங்கள் என்ன? ஒன்று குர்ஆனை பாதுகாப்பதற்கான உள்ள ஒரு இயக்கம், 2வது ஹதீஸை பாதுகாப்பதற்கான உள்ள ஒரு இயக்கம், 3வது இந்த அரபு மொழியை பாதுகாப்பதற்காக அன்றைய காலத்தில் கிராமங்களில் பேசப்பட்டு வந்த அந்த அரபு மொழியை பாதுகாப்பதற்கான அந்த ஒரு இயக்கமும் அதே காலகட்டத்தில் வந்து உருவாகுது. ஏனென்றால் அந்த கிராமத்து அரபு மொழியை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த தொன்மையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் பேசப்பட்ட அந்த அரபு மொழியை பாதுகாக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? குர்ஆனை தப்பும் தவறுமாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான அந்த சூழ்நிலை வந்து உருவாகும். இதனால் அந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் வந்து குர்ஆனை பாதுகாப்பதற்காகவும் ஹதீஸை பாதுகாப்பதற்காகவும் அரபியை பாதுகாப்பதற்காகவும் வந்து இயக்கங்களை தோற்றுவித்து அவர்கள் இதற்கான வேலைகளில் வந்து இறங்கினாங்க. அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அந்த பெருநகரமாக விளங்கிய மக்கா, மதீனா போன்ற நகரங்களை எல்லாம் விட்டுவிட்டு உலமாக்கள் வந்து எங்கே போனாங்க? குக்கிராமங்களுக்கு போகிறாங்க, பாலைவனத்துக்கு போகிறாங்க. எங்கே எல்லாம் வந்து கிராமங்கள் தனித்து விடப்பட்டு இந்த பெருநகரங்களின் ஆதிக்கம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த நகரங்களுக்கெல்லாம் வந்து உலமாக்கள் போகிறாங்க. அங்கே அந்த மக்கள்
தூய்மையான அரபை பேசி கொண்டிருக்கிறார்கள்ல, அதை போய் படிக்கிறதுக்கு வந்து போகிறாங்க. அதை படிக்க போனவர்களில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து இந்த மாதிரி போய் வந்து இந்த தூய்மையான அரபியை படிக்கிறாங்க. இமாம் அல் அஸ்மயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போய் இந்த தூய்மையான அரபியை வந்து படிக்க போகிறாங்க. இது போன்ற பல உலமாக்கள் இந்த பெருநகரங்களை விட்டுவிட்டு இந்த தூய்மையான அரபு மொழியை தேடி பல கிராமங்களுக்கும் படையெடுக்கிறார்கள். நம்மில் பலர் அவர்களுடைய கதைகளை படிக்கும்போது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது அவர்கள் பெருநகரங்களை விட்டு கிராமத்துக்கு போனதாக இருக்கும். எதனால் போனாங்க? அவர்கள் பெருநகரங்களில் இருந்தால் வந்து அவருடைய தக்குவா பாதிக்கப்படும், அதனால் தக்குவாவை தேடி போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைப்போம். காரணம் அதுவல்ல. எதற்காக கிராமங்களை நோக்கி போகிறாங்க? அந்த தூய்மையான அரபு மொழியை படித்து அதை பாதுகாக்க வேண்டி அந்த ஒரு நல்லெண்ணத்துடன் இந்த உலமாக்கள் எல்லாம் பெருநகரங்களை விட்டுவிட்டு அங்கே இருந்த குக்கிராமங்களுக்கு போகிறார்கள். அதில் ஒரு முக்கியமான அறிஞர் தான் வந்து இமாம் அல் அஸ்மயி. இவர் வந்து ஈராக்கில் 740களில் வந்து பிறக்கிறாரு. இப்படி தூய்மையான அரபியை தேடி கிராமங்களுக்கு எல்லாம் வந்து பயணிக்கிறார். இப்படி அவர் பயணம் போகக்கூடிய இடத்திலெல்லாம் நடக்கக்கூடிய செய்திகளை அவர் தன்னுடைய அந்த பயண குறிப்பில் வந்து எழுதுகிறாரு. அவருடைய பயண குறிப்பிலிருந்து நகைச்சுவையாக நடந்த ஒரு செய்தியை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போது. ஏன்னா வந்து இமாம் அல் அஸ்மயி எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னாக்கா, அவர் ரொம்ப வெளிப்படையான மனிதர். எதாக இருந்தாலும் வந்து அவருக்கு மனசுக்குள்ளே வச்சுக்க தெரியாது, நேராக வெளியில் பேசிடுவார். ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, நல்ல அறிஞர்கள் எல்லாம் வந்து சில சமயம் ஒரு வித்தியாசமாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த அல் அஸ்மயியும் வந்து ரொம்ப வெளிப்படையான மனிதர், ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அளவுக்கு வந்து பேசிடுவார் இவர். அப்படி இருக்கும்போது தன்னுடைய பயண குறிப்பில் வந்து எழுதுகிறார், நான் பாலைவனங்களில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தப்ப ரொம்ப அருவருப்பான தோற்றம் கொண்ட ஒரு மனிதரை பார்த்தேன். இப்படியே எழுதுறாரு. அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒரு மனிதரை பற்றி தவறான விஷயங்கள் இருக்கும்போது இப்படி வெளிப்படையான சொல்ல மாட்டாங்க, அவருடைய கண்ணியம் காப்பாங்க. ஆனால் இவர் வந்து நல்ல மனிதர், இவருக்கு மனதில் எதையும் வைத்து கொள்ள முடியாது. அவருடைய அந்த பயண குறிப்பிலேயே இப்படியே எழுதுகிறார், இது மாதிரி நான் ஒரு அருவருப்பான ஒரு மனிதரை பார்த்தேன், ஆனால் அந்த மனிதர் மிகவும் நல்லவர். அந்த கிராமத்திலேயே எனக்கு சாப்பாடு கொடுக்க யாருமே இல்லை, ஆனால் அந்த மனிதர் என்னை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு விருந்தாளியை அழைத்து வந்திருக்கிறேன், அவருக்காக வந்து நீ சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரியே அவருடைய மனைவி உணவு சமைக்கிறாங்க, இவர்களுக்கு பரிமாறுவதற்காக எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அல் அஸ்மயி அவருடைய மனைவியை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு எழுதுகிறாங்க என்னன்னாக்கா, அவருடைய மனைவி பார்ப்பதற்கு மிகவும் அழகான பெண்ணாக வந்து இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. மற்ற உலமாக்கள் எல்லாம், மற்ற ஆலிம்கள் எல்லாம் தன்னுடைய புத்தகத்தில் இது மாதிரி ஒரு வரியை வந்து எழுத மாட்டாங்க. மற்றவருடைய மனைவியை பார்த்து மிகவும் அழகாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டுனா வந்து எழுத மாட்டாங்க. அல் அஸ்மயி வந்து ரொம்ப ஹானஸ், ரொம்ப வந்து உண்மையை வந்து பேசக்கூடிய ஆள். அதனால் தன்னுடைய மனசில் என்ன இருக்கோ அப்படியே புத்தகத்தில் வந்து எழுதிடுறாரு. இதுதான் அல் அஸ்மயி. எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கு மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே வந்து தன்னுடைய பயண குறிப்பில் வந்து எழுதிடுவார். இப்போது அவருடைய மனைவி அந்த உணவை அவர்களுக்கு பரிமாறுறாங்க. பரிமாறிட்டு அவர்கள் அந்த அறையை விட்டு அவங்க சமையல் அறைக்கு போகிறாங்க. அப்போது அல் அஸ்மயி அந்த மனிதர் இடத்துல கேட்குறாரு, கைஃப ஹாதா, இது எப்படி நடந்துச்சு? நீ ரொம்ப பார்க்க அருவருப்பாக இருக்க, அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது, ரெண்டு பேருக்கும் இடையில இது எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இது அவருடைய மனைவியினுடைய காதில் வந்து விழுந்துருது. இப்போ அவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட கோபமாக வந்து, நீங்கள் வந்து அல்லாஹ்வை வந்து பயந்துக்குங்க, என்னுடைய கணவர் வந்து அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமானவராக, அல்லாஹுவை மிகவும் வணங்குபவராக வந்து இருந்திருக்கலாம், அவருக்கு பரிசாக நான் வந்து அவருக்கு கிடைத்திருக்கக்கூடும், அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு கெட்டவளாக இருந்திருக்கலாம், என்னை தண்டிக்கிறதுக்காக அல்லாஹ் இவரை வந்து எனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து அல் அஸ்மயி வந்து நாம் நினைவு கூறுறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, அல் அஸ்மயி கிராமமாக சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த பேசப்பட்ட அந்த அரபியை பாதுகாப்பதற்காக வந்து அவர்கள் எடுத்த சிரத்தைகளை தன்னுடைய பயணக்குறிப்பில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. இது போன்று பல உலமாக்கள் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த தூய்மையான அரபியை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை வந்து எடுத்து இந்த குர்ஆனை பாதுகாத்தது போல, ஹதீஸை பாதுகாத்ததை போல இந்த அரபு மொழியும் வந்து இந்த உலமாக்கள் நமக்காக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் வந்து நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்களை போன்ற மனிதர்கள் கிராமமாக சென்று இந்த அரபு மொழியை பாதுகாக்கவில்லை என்றால் நாம் குர்ஆனுடைய அந்த
தூய்மையான உபதேசத்தை வந்து தொலைத்தவர்களாக ஆகிவிடுவோம். குர்ஆனை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டவர்களாக வந்து ஆகிவிடுவோம். இது போன்ற உலமாக்களுடைய தியாகத்தை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை புரிந்து கொள்வதற்கு நாம் துஆ செய்ய வேண்டும். இவரை போன்ற அந்த அறிஞர்கள் அரபு மொழியை தேடி கிராமங்களுக்கு படையெடுத்து சென்றபோது பெருநகரங்களில் வந்து அரபு மொழியைத்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அரபு மொழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததை போன்று தூய்மையானதாக இருக்கவில்லை. ஆனால் நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனானது அந்த தூய்மையான அரபு மொழியில் வந்து இறக்கப்பட்டிருக்குது. அப்போது அந்த அரபியை பாதுகாப்பதற்கான முக்கியத்துவம் என்ன வந்துச்சு? இதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்குது, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூக்கு கண்ணாடி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த கண்ணாடியில் கொஞ்சமாக வந்து அழுக்கு படிஞ்சிருக்குது. அந்த அழுக்கு கண்ணாடியை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிறீங்க. நீங்கள் என்ன உணரல? அந்த கண்ணாடியில் அழுக்கு இருக்கிறத நீங்கள் உணரல. அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமும் உங்களுக்கு எப்படி தெரியும்? மங்கலாக தெரியும், அழுக்காக தெரியும். எதனால்? நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்க அந்த கண்ணாடியில் வந்து அழுக்கு இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனையோ அல்லது லேப்டாப் ஸ்க்ரீனையோ வந்து பார்க்குறீங்க. அந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு கரை இருக்குது. அந்த கரையோட நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கரை உங்களுக்கு எப்படி தோன்றும்? அந்த கரை அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே கரை எங்கே இருக்குது? அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீனில் வந்து இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த மங்கலான காட்சியும் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அழுக்கான தோற்றம் வந்து எதில் இல்லை? நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த உண்மையான அந்த தோற்றத்தில் இல்லை. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடியிலையும் அந்த லேப்டாப்புடைய திரையிலையும் இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் வந்து மங்கலாகவும் அழுக்காகவும் வந்து தெரியுது. அந்த காலத்தில் பேசப்பட்ட அந்த தொன்மையான அரபு மொழி வந்து தெளிவான தூய்மையான கண்ணாடி போன்றது. இன்றைய காலத்தில் பேசப்படக்கூடிய அந்த முறையான அரபு கூட அந்த காலத்தில் பேசப்பட்ட அரபு மொழியை ஒப்பிடும்போது தூய்மையானதாக இல்லை. ஒரு வைரம் இருக்குது. அந்த வைரத்தை நீங்கள் ஒரு அழுக்கான கண்ணாடியை போட்டுக்கிட்டு வந்து பார்க்குறீங்கனாக்கா வந்து இந்த வைரம் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது, ஆனால் ஏதோ மங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. அதே தூய்மையான ஒரு க்ளீனான ஒரு கண்ணாடியை போட்டு வந்து நீங்கள் பார்க்குறப்ப அந்த வைரத்தினுடைய முழு அழகும் உங்களுக்கு வந்து தெரியும். அப்படித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முறையான அரபு இருக்கு இல்லையா? அந்த அரபியை படித்து கொண்டு நீங்கள் குர்ஆனை படித்தீர்கள் என்றால் கூட குர்ஆனை நீங்கள் சரிவர விளங்கி கொள்ள முடியாது. நீங்கள் குர்ஆனை தெளிவாக அதனுடைய சுவையை சரியான முறையில் வந்து அனுபவிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு, அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலத்தில் பேசப்பட்ட அரபு மொழி அதுதான் வந்து தூய்மையான ஒரு கண்ணாடியை போன்றது. அதை போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த குர்ஆனை வந்து பார்க்கும்போது இந்த குர்ஆனுடைய முழு அழகும் குர்ஆனுடைய முழு தெளிவும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் அந்த காலத்து அரபு மொழியை பாதுகாப்பதன் அவசியமாக இருந்துச்சு. இதை நமக்காக சஹாபாக்களும் அன்றைய காலத்தில் இருந்த உலமாக்களும் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அந்த அரபு மொழியை வைத்து கொண்டு தான் நாம் இப்போது குர்ஆனை வந்து படிக்கிறோம். அந்த அழகான தொன்மையான அரபு மொழியை வைத்து கொண்டு இந்த குர்ஆனை படிக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான சுவைகள் எல்லாம் கிடைக்குது, என்ன மாதிரி வந்து அல்லாஹ் வந்து இந்த குர்ஆனை வந்து அமைத்திருக்கிறான், குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு அழகாகவும் எவ்வளவு கருத்தாளம் மிக்கதாகவும் வந்து இருக்குது. இது போன்ற செய்திகளை வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றாக வந்து பார்ப்போம். இதுவரை நாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வியத்தகு குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொடரினுடைய ஒரு தொடக்க உரை மட்டும்தான். இனி வரக்கூடிய பதிவுகளில் வந்து குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய செய்திகளிலிருந்து ஓரளவு செய்திகளை எடுத்து ஒவ்வொரு செய்தியாக அதில் அல்லாஹ் எப்படி இந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தியிருக்கிறான், அதனுடைய இலக்கண அழகு என்ன, அதனுடைய மொழி அழகு என்ன, அதனுடைய கருத்தழகு என்ன என்பதை அரபை தாய்மொழியாக கொண்டிராத நாம் ஓரளவாவது வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் நான் அதை செய்யலான்னு சொல்லிட்டுருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த பதிவுகளில் இவை எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.